நம்ம சினிமால நடிச்சு சம்பாதிக்கிறத விட சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லிட்டா, நம்ம ஹீரோயினா இருந்தா உடனே பெரிய பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடலாம். அந்த மாதிரி நம்ம தமிழ் படங்களில் இருக்கிற ஹீரோயின் பெரிய பெரிய பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதன் பிறகு அவங்க பெரிய ஆளா ஆயிட்டாங்க அப்படிங்கறத உண்மை. அவங்க யார் யாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஷெமிரா ரெட்டி. வர்தேஷ் மோட்டார் சைக்கிளோட ஓனர் ஆகாஷ் வர்தேஷ்னை தான் இவங்க கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. இவங்க படத்துல நடிக்கல, இவங்களோட கேரியரே அவ்வளவுதான். இப்ப கூட அவங்களோட வயசான தோற்றம் போட்டோ பார்த்துட்டு என்ன இப்படி ஆயிட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு டை கூட அடிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க கிட்டத்தட்ட 300 கோடி சொத்துக்கு அதிபதி. இவங்களை பத்தி தெரியாம நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. ஷெமிரா ரெட்டி என்னதான் ஒரு 5-6 படங்கள்ல நடிச்சு செட்டில் ஆனாலும் அவங்களை விட செட்டில் ஆனவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட மேரேஜ் ஒரு லவ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போறது சன் டிவி சீரியல்ல வர மௌனி ராய். அது என்ன சன் டிவி சீரியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாலிவுட்ல அவங்க கலக்குனாலும் நாகினி சீரியல்ல இவங்க நடிச்ச அந்த சிவாங்கி கேரக்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும். சிவாங்கி சிவன்யா நிறைய இருக்கும். இப்போ இவங்க ரீசெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப இந்த பையன் யாருன்னே தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே அப்படிங்கிற மாதிரிலாம் நார்த் இந்தியன்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இவர் துபாய் பிசினஸ் மேன். இதுவும் ஒரு காதல் கதை. கேரளா முறைப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா பயங்கரமா இவங்க நகை சாரியெல்லாம் பார்த்துட்டு சவுத் இந்தியன் ட்ரெடிஷனா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே ரிச்சா பண்ணிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்பு அப்படி இருந்துச்சு. ஸோ இவங்க கல்யாணம் கூட அப்படியே அந்த விராட் கோலி கல்யாணம் மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் ஒரு பெருமையா பார்க்கப்பட்ட ஒரு கல்யாணம் தான். இந்த லிஸ்ட்ல நான் எல்லாமே சொல்லும் போது கண்டிப்பா ஒரு பேர் உங்க வாயில இருந்து வந்திருக்கும். அது வேற யாரும் இல்ல, அசின் தான் எனக்கு தெரியும். இவங்க மைக்ரோமேக்ஸ் ஓனர் ராகுல் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா மைக்ரோமேக்கே பாத்தீங்கன்னா டவுன்ஃபாலால முடங்கி போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 400 கோடி சொத்துக்கு அதிபதி தான் நம்ம அசின். ஆனா அசின் அது வரைக்கும் போட்டோ போட்டுட்டு இருந்தாங்க அந்த டவுன்ஃபாலுக்கு முன்னாடி. குழந்தைங்களோட அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கூட நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ் வருது பாத்தீங்களா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எந்த ஒரு போட்டோவும் போடுறது இல்ல. அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது இந்த செகண்ட் வர. ஆனா சிறிதுறையில இருக்கிற பல பேர் அவங்களோட கான்டாக்ட்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இடுப்பழகி ஸ்ரேயா தான். நம்ம சிம்ரன் தான் இடுப்பழகி ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ஸ்ரேயா ஆட்டின இடுப்புல பாத்தீங்கன்னா பல மக்கள் அப்படியே மயங்கி கிடந்தாங்க. ஸ்ரேயா மாதிரி ஒரு டான்ஸ் திரும்பி பிறந்து வரமாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா ஸ்ரேயா திடுப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னே எல்லாரும் மனசு தாங்கவே முடியல. அதுவும் பசங்களுக்கு சுத்தமாவே முடியல. இவங்க யாரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா கொஸ்டீவ் அப்படிங்கிற பிரான்ஸ்ல இருக்க ஒரு பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ணிட்டாங்க உங்க எல்லாருக்கும் தெரியல. ஆனா இவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன். அவங்க அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. என்னதான் பாலிவுட் பிலிம், பாலிவுட் ஆல்பம்ஸ், ஈவன் தமிழ் படங்கள்ல கொஞ்சம் கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா பாலிவுட்லயே ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டாங்க. பட் அவங்க நடிச்ச படங்கள் அந்த அளவுக்கு இவங்களுக்கு எதிர்பார்த்த ஹிட் கொடுக்கல அப்படிங்கறதா உண்மை. அடுத்து நம்ம லிஸ்ட்ல யார் பார்க்க போறோம்னா அனுஷ்கா சர்மா. இவங்க தமிழ் நடிகை கிடையாது. இவங்களை ஏன் நீ லிஸ்ட்ல கொண்டு வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல சரியா இருக்க வேண்டிய ஆளே அனுஷ்கா சர்மா தான். அதனால கடைசியா சொல்றேன். அனுஷ்கா சர்மாவோட நெட்வொர்த்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி 100 கோடி தான் நெட்வொர்த். ஆனா விராட் கோலிக்கு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல நெட்வொர்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்ஸ்டாகிராம்ல கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மேல வச்சிருக்கிறாரு. ஸோ ப்ரமோஷன் அது இதுன்னு சொல்லி காசு கணக்கில் எண்ணில் அடங்காதது காசு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே அதிபதி அனுஷ்கா சர்மா தான். இந்த வீடியோல நடிகைகள் பணக்கார பயணங்களா பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைச்சிட்டு அதுக்கு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். காதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் இல்ல. இப்ப நான் சொன்ன அனைத்து நடிகைகளும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்ட்ல பெருசா சாதிச்சு அவங்க நிறைய சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க. ஸோ பசங்களை விட இந்த நடிகைகளும் குறைஞ்சு போனவங்க இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை.